மனப்பூர்வமா என்ன செய்வீங்க? சொல்லுங்க. எத்தனை பேர் சத்தியத்தை அறிந்து இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சத்திய வசனம் தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியும். சத்திய வசனத்தை அறிந்தும் சத்திய வசனத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள இருந்தும் ஆனா உணர்வுகள் இல்ல. சொல்லுங்க, என்ன இல்ல? ஆத்மாவுல ஒரு உணர்வு இருக்கணும். சத்திய வசனத்தை குறித்ததான ஒரு உணர்வு ஆத்மாவுல இருக்கணும். பைபிள் சொல்லுது, நீங்க சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா என்ன செய்றீங்க? இன்னைக்கு மனப்பூர்வமா பாவம் செய்யறோம். மனசே இல்லாம யாராவது செய்யறோமா பாவம்? சரி, வேண்டாம் விருப்பம் என்ன சரி யாராவது சொல்றோமா? மனப்பூர்வமா விசுவாசி இடம் கொடுத்து பாவம் செய்யறோம். அதனாலதான் சொல்றாரு, இனி பாவத்துக்கு இன்னொரு வழி என்ன பண்ண முடியாது, செலுத்த இனி இன்னொரு வழி இல்ல. நீ சத்தியத்தை அறிந்திருக்க, அறிந்து அடைந்த பிறகு உங்க சிந்தனைகள் உங்க ஆத்மாவை பாவம் செய்யும்படி இருக்க பிசாசு வன்படுது. சத்தியத்தை குறித்ததான உணர்வுகள் உங்க சிந்தனைகள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை குறித்ததான உணர்வுகள் நம்ம சிந்தனையில இருக்கும். டிவி பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது, சீரியல் பார்க்கும்போது, மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, பைபிளை தூக்க வேண்டிய தரத்துல போன தூக்கிட்டு உட்காரும் போது, ஜபிக்க வேண்டிய நேரத்துல அரட்டை அடிச்சுட்டு உட்காரும் போது, நக்கல் பேசிட்டு உட்காரும் போது, சத்தியத்தை கவனிக்க வேண்டிய நேரத்துல தூக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஆத்மாக்குள்ள ஒரு உணர்வு வரும் சத்தியத்தை குறித்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து அறிவியல் சத்தியங்களை அறிந்தாரு. அதுக்கப்புறம் சத்தியத்தை முடிச்சா ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவமே உன்னை நோக்கி வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அப்பால போ பிசாசே வசனத்தை வச்சு மேற்கொண்டு